வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ராமநவமி. ராமரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நம்ம காலங்காலமாக படிச்சுட்ருக்க ஒருத்தர் ராமர். அவரை பற்றி புதுசாக என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் நான் நினச்சேன், நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் புறநானூறு, அகநானூறு, இந்த இதிலெல்லாம் எதுலையாச்சும் ராமரை பற்றின மேற்கோள்கள் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச 2 பாடல்களை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அகநானூற்றில் 70வது பாடல். இதை எழுதினவர் யாருன்னா மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லனார். இவர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டில் அப்படின்னா, பாண்டியன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தொன்முதுகோடி, அதாவது நம்ம தனுஷ்கோடியில் கடலோரத்தில் இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து ராமர் மறை ஓதிட்டு இருந்தாராம். இந்த நிகழ்ச்சி இலங்கையில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நிகழ்ந்துச்சான். அவரது மறை ஒலியை கேட்டு அந்த மரத்தில் இருந்த பறவைகளும் அவரது படைகளும் சிறிதும் ஒலி எழுப்பாமல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அடுத்ததான் நம்மளோட புறநானூற்று பாடல். இதில் சோழன் செருப்பாளி எறிந்த இளஞ்சே சென்னிய ஊன்பொதி பசுங்குடையார் அப்படிங்கிற புலவர் பாடின பாடல். இந்த இளஞ்சே சென்னி தன்னை பற்றி புகழ்ந்து பாடின புலவர் ஊன்பொதி பசுங்குடையாருக்கு நிறைய நகைகளை பரிசாக வழங்கியிருக்காரு. புலவர்களோட உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அணிகலன்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ அவங்களுக்கு அதை எப்படி அணியணும் அப்படிங்கிற அறிவில்லாததுனால காதில் அணியிறத கையிலையும், விரலில் அணியக்கூடியதை காதுலையும், இடுப்பில் அணியிறத கழுத்துலையும், கழுத்தில் அணியிறத இடுப்புலையும் அணிஞ்சிக்கிட்டாங்களாம். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த புலவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமனோட காட்டுக்கு வந்திருந்த சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது அவள் தன்னோட அணிகலன்களை ஒவ்வொன்றா கலத்தி எரிஞ்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்துட்டு இருந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சா, அதை எப்படி அணியணும்னு தெரியாமல் அணிஞ்சது மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தோட மதுரை காண்டத்தில் ஆய்ச்சியர் குரவை பாடலில் ராமரை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, திருமாலோட 10 அவதாரத்தில் ராம அவதாரமும் ஒன்று அப்படிங்கிறாங்க.